வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக வந்து ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணணும். மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமுமே போயிட்டுருக்கு. ஸோ வாங்க இப்போ டியூஸ்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் பார்த்துடலாம். ஒரு கிளியர் அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் வெனஸ்டே நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான ஒரு அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம வந்து எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஆஃப் ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணுங்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை என்ட்ரிக்கு பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. தென் நமக்கு நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் வேணும். நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸில் இங்கே ஒரு நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59622 நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் பாருங்கள் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். 59463 வரைக்கும் இங்கே சிங்கிள் ட்ரேடில் ஒரு 159 பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் வாங்க செகண்ட் ட்ரேட் போகலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் அகைன் நம்ம என்ன பண்ணணும், நம்ம லைனில் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லை. நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அகைன் நம்ம இதே லைனில் நமக்கு இங்கே தான் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம வந்து நெக்ஸ்ட் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். சிமிலர்லி இங்கேயும் நமக்கு டவுன்வர்ட்ஸில் தான் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ என்ன பண்ணுவோம், ஃபுட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணி நம்ம பையிங் ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாம். 59657 நீங்கள் உங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் சூப்பராக நமக்கு மார்க்கெட் மூவ் டவுன்வர்ட்ஸில் தான் இருந்தது. ஸோ இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே 59324 வரைக்குமே வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் சிங்கிள் ட்ரேட் 333 பாயிண்ட் வந்துட்டு ஒரே ட்ரேடில் ஒரு 333 பாயிண்ட் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வந்து உங்களோட செகண்ட் ட்ரேடை நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான ஸ்டேட்டஸ். ஆக்சுவலி பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் இதுதான். ஸோ இன்றைக்கி நம்ம ஒன்லி 2 ட்ரேட்ஸ் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கன்ஃபர்மேஷன் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் தான் நம்ம ட்ரேட்ஸ் வந்து பையிங் பண்ணுவோம், பையிங் ப்ராசஸ் நம்ம பண்ணுவோம், ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் இல்லாத டைமில் நம்ம ட்ரேடிங் அட்டன் பண்ணுறது கிடையாது. இங்கே நமக்கு இன்றைக்கி கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 கன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருந்தது இல்லையா. ஸோ நமக்கு அட்டன் பண்ணது 2 ட்ரேட்ஸ் தான் அட்டன் பண்ணோம். பட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் ஒரு 492 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட இன்றைக்கி டியூஸ்டே ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். யூஸிங் அவர் செட்டப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஷூராக ஒரு 492 பாயிண்ட் வந்துட்டு டியூஸ்டேக்கான ஸ்டேட்டஸ் வந்து பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் 59679 59859 60109 then 60391 60544 60712. ஸோ இதாங்க நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இதுதான். மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா சப்போஸ் மொமெண்டம் டவுன் ட்ரெண்ட்ஸில் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். 59376 then 59105 58905 58776 then 58590 then 58471.
ஸோ இதாங்க நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கான ஃபுல் கிளியர் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ பிரேக் அவுட் ஆர் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம எவ்ரிடே அனாலிசிஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கான இன்னைக்கு டியூஸ்டேக்கான அனாலிசிஸ் ஒரு குட்டி அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸையும் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50யும் சிமிலர் தான் இல்லையா? நம்ம எப்பவுமே என்ன பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஏன் என்ட்ரிக்கான அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸையும் சரி லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஏன் சூஸ் பண்ணுறது இல்லைங்கிறதுக்கான ஒரு கிளியர் கண்டென்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். எப்போ என்ட்ராகணும் எப்போ என்ட்ராகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே பை பண்ண மாட்டோம், அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இன்றைக்கி ப்ராப்பராக வந்துட்டு ஒரு 12 அபோவ் வரைக்குமே நமக்கு வந்து எந்த கன்ஃபர்மேஷனுமே இல்லை இல்லையா? ஸோ ஆஃப்டர் 12 தான் நமக்கு கன்ஃபர்மேஷனே இருந்தது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இங்கே தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனே இங்கே தான் இருந்தது. ஸோ இங்கே நமக்கு டவுன்வர்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். 25661 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நம்ம புட் ப்ரைஸில் இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு மார்க்கெட் வந்துட்டு ஒரு மினிமமான நீங்கள் டார்கெட் ஒன்று நீங்கள் நீட்டாக அச்சீவ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்திருக்கலாம். ஸோ இதோட லோ வரைக்கும் நமக்கு வந்து டார்கெட் ஆக்சுவலி ப்ராஃபிட் புக்கிங் தான் இல்லையா? ஸோ இங்கே நம்ம பை பண்ணோம் ஒரு மினிமமான நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா நீட்டாக அச்சீவ் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். 25603 வரைக்கும் ஒரு 58 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் நீட்டாக ஒரு மினிமமான ஒரு அச்சீவ்மெண்ட்டோட நீங்கள் நீட்டாக வெளியில் வந்திருக்கலாம். ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நிஃப்டி 50க்கு நமக்கு இன்றைக்கி ஒரே கன்ஃபர்மேஷன் தான் இருந்தது. ஒரு சிங்கிள் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஒரு சிங்கிள் ட்ரேட் அட்டன் பண்ணோம். அதில் ஒரு 58 பாயிண்ட் ஏர்ன் பண்ணிவிட்டு நீட்டாக எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ இதான் இன்றைக்கான நிஃப்டி 50க்கான ஸ்டேட்டஸ். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அங்கே ஒரு 492 இங்கே வந்துட்டு ஒரு 58. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி 50 போத் பார்த்தோம் அப்படின்னா 550 பாயிண்ட் இன்னைக்கு டியூஸ்டேக்கான ஸ்டேட்டஸ் மட்டும் நான் சொல்லிட்டுருக்கேன். டியூஸ்டே மட்டும் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 550 பாயிண்ட்ஸ் வந்து மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களுக்கு இன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஆல்ரெடி நேற்று மண்டே ஸ்டேட்டஸ் நம்ம தெரியும் இல்லையா? 600 அதில் வித்தவுட் ஸ்டாப்லாஸ் ஒரு 600 நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருந்தது. ஸோ நேற்றுக்கும் ஸ்டேட்டஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 490 சம்திங் நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நமக்கு ட்ரேட் கம்ப்ளீட் ஆச்சு, எக்ஸிட் ஆச்சு, நேற்றுக்கான டே கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இன்றைக்கும் ஒரு 550 பாயிண்ட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்றைக்கி டேவும் க்ளோஸ் ஆகிருக்கணும். யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களுக்கு டே கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட செட்டப்ஸ் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது வெனஸ்டேக்கான நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு மார்க்கெட் மொமெண்டம் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். 25815 தென் 25899 தென் 25994 26092 then 26139 then 26256. ஸோ இதாங்க நாளைக்கு மார்க்கெட் மொமெண்டம் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான். இஃப் சப்போஸ் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். 25588 25517 254 29 then 253 18 then 252 54 then 251 53.
ஸோ இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. ஸோ போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி போத் டார்கெட்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணுங்கள். ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். அது சிமிலர்லி நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் கன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணி நம்மளோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஷேராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு ஸ்டேட்டஸ் வித் நெக்ஸ்ட் டே ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.